ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம். பூண்டு குழம்பு கூட இந்த ஒரு காயை சேர்த்து செய்யுங்க. சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். வாங்க அந்த குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டையும் சேர்த்து நல்லா பொரித்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கடுகு, வெந்தயம், சீரகம், பச்சை மிளகாய், 1/2 கப் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பழுத்த தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வைத்திருந்த முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இந்த குழம்புக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு 1 டீஸ்பூன் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்கினால் பூண்டு குழம்பு ரெடி. இந்த குழம்புக்கு தேங்காய் விழுது சேர்க்கணும்னா சேர்த்து கொள்ளலாம்.